श्री वासुदेव मनघम शरणं प्रपद्ये श्रीमते श्री वासुदेव तातयार्य महादेशिकाय நமஹ. நம்மளாம் எப்படி ராமானுஜரோட 1000வது வருஷத்துக்கும் சுவாமி தேசிகனோட 750வது வருஷத்துக்கும் வருஷம் இந்த செலிப்ரேஷன் நினைச்சு காத்திருந்தோமோ, அந்த மாதிரி இந்த ஒரு வருஷமா சுவாமியோட இந்த செஷன் பூர்த்திக்காக எல்லாருமே ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கோம். அதுல எவ்வளவு சந்தோஷம் இருந்ததோ அதோட ஜாஸ்தி சந்தோஷம் இந்த ஈவெண்ட்ல நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு இது செலிப்ரேட் பண்றதுல இருக்கும்னு கண்டிப்பா நான் நம்புறேன். அடியனோட இந்த சம்பிரதாய சம்பந்தம் அப்படின்றது சுவாமிகிட்ட சுவாமி தேசிகன் அனுகிரகத்துல அயோத்தியால சரையூர் நதிக்கரையில ஆரம்பிச்சது. 2017வது வருஷத்துல சுவாமி அனுஷ்டானம் முடிச்சுட்டு தீர்த்தவாரி காத்துட்டு இருக்கச்சே ஏதாவது 2 விஷயம் சாதிக்க முடியுமான்னு அடி உங்களை பிரார்த்திச்சோம். சுவாமி எந்தவித ஹெசிடேஷனும் இல்லாம அங்கேருந்து ஆரம்பிச்ச இந்த கைங்கரியம் இன்னி வரை ஜிஎஸ்பிகே லெவல்ல இன்னைக்கு சுவாமியோட அனுகிரகத்துல அடியான அந்த ஒரு குழந்தைய ஆரம்பத்துல தமிழகத்துல இருந்து கொண்டு நடக்கிற ஸ்டேஜ் ஒவ்வொரு ஸ்டேஜா எப்படி வளர்த்து விடுவாளோ அந்த மாதிரி சுவாமி அந்த லாஸ்ட் 8 இயர்ஸ்ல அடியன இந்த லெவலுக்கு எடுத்துன்னு வந்திருக்கார். அடிக்கடி சொல்ற விஷயம் தான், இன்னைக்கு ஜிஎஸ்பிக்கு இன்னைக்கு இந்த லெவல்ல இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா அது சுவாமியோட ஒரு பெரிய பெரிய அனுகிரகம். சுவாமி இஸ் த பிரெயின் பிஹைண்ட் ஜிஎஸ்பிகே ஃபார் ஆல் ஆக்டிவிட்டிஸ். அது பிளானிங்கா இருக்கட்டும், நேமிங்கா இருக்கட்டும், அது ஒவ்வொரு பேர் அமைச்சவே எப்படி சங்கோஷ்டின்னு சுவாமி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் டைம் கேட்ட உடனே இதுக்கு வேற ஒரு நேமே நமக்கு தேவைப்படாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் சுவாமி இஸ் a phenomenal டீச்சர். ஒரு அபயப்பிரதான சாரத்துல இருந்து நம்ம எடுத்துட்டோம். இன்னைக்கு ரகசியத்திலே சார் அடியன் சொன்ன மாதிரி ஒரு குழந்தைய கைப்பிடிச்சு கூட்டுன மாதிரி அபயப்பிரதான ஸ்டேஜ்ல உனக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்த மாதிரி இன்னைக்கு ரகசியத்திலே சாரத்துல எப்படி சொன்னா புரியுமோ அந்த மாதிரி. அதே மாதிரி நான் நியாய சித்தாந்தம் வேற யாருக்காவது சொல்லும் போது சுவாமி அவளுக்கு என்ன ஸ்டேஜ்ல புரியுமோ அப்படின்னு. சோ எல்லாருக்கும் அந்த ஸ்கில் இருக்காது. சோ சுவாமி இஸ் a கிரேட் டீச்சர். எந்த விஷயத்தை யாருக்கு எவ்வளவு சிம்பிளா சொன்னா புரியுமோ அந்த மாதிரி சொல்லுவார். அதே மாதிரி டக்குன்னு ஒரு விஷயம்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், ஏன்னா வளவளன்னு சொல்லிட்டு கடைசியில விஷயத்தையோ நடுவுல விஷயத்தையோ வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. சோ இட்ஸ் சச் அ பிளெஸிங் டு பி ஈவன் அசோசியேட்டட் வித் சுவாமி. சுவாமிக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. எப்பயுமே ஒரு மியூசிக்ல போய் மியூசிக் டிஸ்கஷன்ல மியூசிக்கே தெரியாதவர்கிட்ட பேசினேன் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பிரதாய பிளாட்ஃபார்ம் ரன் பண்ணிட்டு சுவாமி தான் கைட் பண்ணிட்டு இருக்கார். ஆனா சம்பிரதாயமே தெரியாத ஒருத்தர்கிட்ட ஒரு சம்பிரதாய குரு எப்படி இதை பேசி இதை ரன் பண்றதுன்றது எவ்வளவு பெரிய சிரமம்னு அடியன் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். ஆனாலும் சுவாமி ஒரு தடவை கூட அதெல்லாம் ரொம்ப காமிச்சிக்காம ரொம்ப பொறுமையா எத்தனை தடவை வேணுமோ அத்தனை தடவை எனக்கு புரியுற மாதிரி சொல்லி அதை புரிய வச்சு இன்னைக்கு ஜிஎஸ்பிகே இந்த அளவுக்கு வழி நடத்தி அடியவங்களையும் இதுல கூட சேர்த்து வந்ததுக்கு சுவாமியோட திருவடி தாவல பல்லாண்டு தன்யவாதங்கள் சமர்ப்பிச்சுக்கிறோம். இதே மாதிரியே இந்த நடந்துட்டு இருக்கிற குழந்தைய ஓட வைக்கணும் இந்த ஜிஎஸ்பிகே சுவாமி அனுகிரகத்துல பிரார்த்திச்சுக்கிறோம். ஸ்ரீ வாசுதேவ மனகம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே வாசுதேவ தாத்தயாரி மகா தேசிகாய நமஹ.